சிந்தை பயம் லச்சை சீலம் அருவருப்பு அத்தை விடும் சாந்த குலம் ஆச்சாரம் இந்த வழி எட்டும் சிவயோகிக்கு இல்லை என மாமரைகள் தட்டும் பொறுமுரசம்தான். மாமரைகள் சிலவற்றை ஞானிகள் யோகிகளுக்காக சொல்லி முரசறைந்து அறிவிக்கின்றன. சாதாரணமாக ஒருவர் ஒரு கருத்தை சொல்லும் போது அது பலருக்கு சென்றடையாது. ஆனால் வீதியின் நடுவிலே வந்து முரசறைபவன் முரசு கொட்டி முழங்கி சப்தமாக சொல்லும் போது அந்த ஊரிலே இருக்கக்கூடிய அனைவரும் அந்த கருத்தை புரிந்து கொண்டு விடுவார்கள். முரசறைந்து சொல்வதென்றால் அதிகாரப்பூர்வமாக அரசரால் அறிவிக்கப்பட்ட கருத்து வரை அறிவிக்கப்படுகிறது என்பது பொருளாகிறது. இதிலே உண்மை தத்துவம் முழுமையாக இருக்கிறது, பொய்யான ஒன்று இருக்காது. சிவவழியாக ஒருவர் சொல்லி மற்றவர் கேட்டு வரக்கூடிய தகவல்கள் தவறாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அரசுதலில் அச்சிடப்பட்டு வெளியிடப்படக்கூடிய கருத்து அரசாங்கத்தால் முறைப்படி அறிவிக்கக்கூடிய கருத்து பொய்யாவதற்கு வாய்ப்பில்லை. இந்த பொய்யாகாத தத்துவ கருத்துக்கள் நான் இங்கே சொல்லுவது எந்த வகையிலும் பின்னப்படாத பொய்படாத கருத்து என்று சொல்லுகிறார். எதை என்று கேட்டால், யோகிகள் ஞானிகள் மகான்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் 8 வகையான விடயங்களை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை. அவை யோகிகளை பந்தப்படுத்தாது என்பது பொருள். என்ன அது? சிந்தை, மனம், பயம், மனதிலே ஏற்படக்கூடிய பயம், லச்சை என்பது ஆசை, சீலம் என்பது ஒழுக்க நெறி, அருவருப்பு ஒரு விடயத்திலே வெறுப்பு என்பது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருப்பது. அதற்கடுத்தபடியாக அகந்தை, நான் என்கிற அகங்காரம், சாந்த குல ஆச்சாரம், இப்படி வகையான 8 வகையான குணங்களையும் யோகி கடந்து செல்கிறான் என்று இதற்கு பொருள்.